இதுதாங்க. இதுக்கு பேர் வந்து நட்வர்லா ஜரி த்ரெட். ஸோ இது வந்து கோன் த்ரெட்டுன்னு நீங்கள் கேட்கலாம், இல்லைன்னா ஜரி த்ரெட்டுன்னு கூட நீங்கள் மார்க்கெட்டில் கேட்கலாம். ஜர்தோசி ஒர்க் எனக்கு பண்ண தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஜர்தோசியில் பண்ணுற எல்லா ஒர்க்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்லை. யுவர் ட்ரீம் இஸ் யுவர் சிக்னேச்சர். உன்னால முடியும், நிச்சயம் முடியும். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டுட்டோரியலோடு வந்திருக்கேன். ரொம்ப நாளாகிடுச்சு நம்மளோட சேனலில் வந்து டுட்டோரியல்ஸ் போட்டு கொடுக்குற டுட்டோரியல்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், அது வந்து புதுசாக இருக்கணும், இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு பல விஷயங்கள் யோசித்து தான் இந்த வீடியோஸை எடுத்திருக்கேன். ஸோ இப்போது வந்து ஒரு டைப் ஆஃப் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் வந்து எனக்கு தெரியும், செயின் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் தெரியும், பட் மற்றவங்க போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த மெத்தடை இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஹாப்பியாக ஆரி ஒர்க் போடுறவங்களோடைய ஒர்க்கு மாதிரியே உங்களோட ப்ரைடல் ப்ளவுசஸை டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பெனிஃபிட்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் இந்த த்ரெட்ஸை வச்சு சூப்பரான நிறைய டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸில் நிறைய ஸ்டிச்சஸ் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த விதத்தில் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சஸ் தான் எம்போஸ் லோட் ஸ்டிச். அதாவது ஆரி ஒர்க்கில் வெறும் செயின் ஸ்டிச்சஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து இந்த எம்போஸ் லோட் ஸ்டிச்சஸை ரொம்ப அழகாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட். இது வந்து ஆரி ஒர்க்கோட செயின் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே, 753, A1, தயால்ஜி, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, ஜரி த்ரெட் வேணும். அது வந்து ஜரி த்ரெட் அவுட்லைன் போடுறதுக்கு வேணும். அப்புறம் ஆரி நீடில் வந்து உங்ககிட்ட எந்த பிராண்ட் இருந்தாலும், துளிப்பு தான் இருந்தாலும் ஓகே, அயன் நீடில் தான் இருந்தாலும் ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் செயின் போடுறதுக்காக உள்ள ஆரி நீடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பைப்பிங் கார்டு வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பைப்பிங் கார்டு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நார்மலான பைப்பிங் கார்டு தான். இது வேறு த்ரெட்டு கிடையாது. அதில் நம்பர் 12 இந்த சைஸு. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த வீடியோஸை பார்க்குற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்பேசஸில் நீங்கள் எம்போஸர் லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பெரிய சைஸு பைப்பிங் கார்டு வைக்கிறதுக்கு பதிலாக இன்சைடில் நம்ம வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக கூட இந்த சைஸில் இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்பர் 12. இது ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் நான் போட்டிருக்கேன். நான் ஸ்டிச்சஸ் போடையிலே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே நான் போடுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவுட்லைன் செயின் நான் போட போகிறேன். நம்ம நார்மலாக ஜரி த்ரெட்டில் போடுற அவுட்லைன் செயின் நான் ஒரு சின்ன ஸ்பேசஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். அதில் அவுட்லைன் செயின் போடுறேன். உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு செயின் போட தெரியலனா கூட ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு ஏற்கனவே டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து கூட நீங்கள் செயின் போட்டுக்கலாம். ஆனால் இப்போது எல்லாருக்குமே ஆரி ஒர்க்கில் செயின் த்ரெட் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரியும். அது தெரியாதவங்க கூட நம்மளுடைய கிளாஸஸில் பேசிக் செயின் எப்படி கிளியராக போடணும் அப்படின்னு நான் வீடியோஸு ரொம்ப கிளியர் கட்டாக போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப சிம்பிளாக குயிக்காக உங்களாலையும் இந்த செயின் ஸ்டிச்சஸ் போட முடியும். நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கிற லைன்லேயே அப்படியே செயின் போடுறேன். நான் வேறு ஒன்றுமே பண்ணலை. முடிக்கும் போது எப்பயும் லாஸ்ட்டாக போட்டிருக்கிற செயினில் கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஆரி நாட் போடுறேன். ஆரி நாட் எப்படி போடணும்னு கூட நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கிளியராக லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் செயின் போட்டாச்சு. இப்போ லோட் பண்ணுறதுக்கு, அதாவது இது எம்போஸ்டு லோட், நல்ல எம்போஸ்டாக காமிக்கிறதுக்காக நம்ம போட போகிறோம். அதனால நான் வந்து இன்சைடில் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்ச த்ரெட்டை நான் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டு நான் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தெரியலனா அதுவும் கூட நம்மளுடைய சேனலில் டுட்டோரியல்ஸை போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு வரலை அப்படிங்கிறவங்க நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில்ஸை வச்சு மேலே கீழே ஒரு நாட் மாதிரி, அதாவது இது மூவ் ஆகிடாமல் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாமல் மூவ் ஆகிடாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்
போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காகன்னு கேட்டால் இதுதான் எம்போஸ்டு லுக் கொடுக்குறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் கார்டு கிடைக்கலனா கூட நீங்கள் வந்து ஜர்தோசி இருந்ததுன்னா ஜர்தோசி வச்சுக்கலாம். உள்ள நூல் கூட நீங்கள் வச்சு இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட்டு அதுதான் இந்த இவ்வளோ ஸ்டிச்சஸ்க்கும் உள்ள ரொம்ப ஸ்பெஷலான ஒரு த்ரெட். இதுதாங்க. இதுக்கு பேர் வந்து நட்வர்லால் ஜரி த்ரெட். ஸோ இது வந்து கோன் த்ரெட்டுன்னு நீங்கள் கேட்கலாம், இல்லைனா ஜரி த்ரெட்டுன்னு கூட நீங்கள் மார்க்கெட்டில் கேட்கலாம். ஜர்தோசி ஒர்க் எனக்கு பண்ண தெரிலன்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஜர்தோசியில் பண்ணுற எல்லா ஒர்க்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். பேர் வந்து பார்த்திங்கன்னா நட்வர்லால் ஜரி த்ரெட். இது பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் மாதிரி ஷைனியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, நல்ல திக் லேயராகவும் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுள், நமக்கு போடுறதுக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் தான் நம்ம வந்து கோர்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடிலுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது, அது நம்பர் 4. நம்பர் 4ன்ற சைஸில் நீடில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அதோட இயர் பார்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பெருசாகவும் இருக்கும். அப்போ தான் இந்த திக்கான த்ரெட்டை வந்து உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டை வந்து இப்படி எட்ஜஸில் வந்து ஸ்ப்ளிட்டாக இருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ப்பான சிசர்ஸில் இந்த எட்ஜஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக இது வந்து இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா இதில் இருக்கிறது ஜரி த்ரெட் தான், ஸோ கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ அவ்வளோ த்ரெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இதோட எட்ஜஸில் வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுக்கிறது வந்து நார்மலாக போடுற மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் எட்ஜஸில் முடிச்சு மாதிரி கொண்டு வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஒரு தடவை போட்டாலே போதுமானது. இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எண்ட் நாட் போட்டுட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு த்ரெட்டை எடுத்து நீடில் கோர்த்து அதை டபுள் ஆக்கி எண்ட் நாட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து 2 strands ஆஃப் த்ரெட்ஸு கிடச்சிருக்கு. இப்போது கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணையில் நம்ம எண்ட் நாட் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போடும் போதே நம்ம வந்து கிராஸாக தான் போட போகிறோம். ஸோ இந்த எட்ஜஸ், ரா எட்ஜஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட்டாக இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி டாப்பில் இருக்கிற செயின்குள்ளே விட்டுட்டு ஜஸ்ட் மேலே இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அகெயின் கீழே இன்சர்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதே ப்ராசஸை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வர போகிறோம். கீழே மேலே மாற்றி மாற்றி நம்ம தைச்சிட்டே வர போகிறோம், அவ்வளோதான். பாருங்கள், உள்ளே இருக்கிற த்ரெட்டு தெரியாத மாதிரி, மேக்ஸிமம் தெரியாது உங்களுக்கு, நல்லா டைட்டாக இழுத்து கீழே மேலே மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுகிட்டே வர போகிறீங்க. இந்த எட்ஜஸ் போடையில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் தெரியாத மாதிரி போடுங்க. ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதாவது இந்த பைப்பிங் கார்டோட ஸ்டார்டிங் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், நம்ம பேஸாக போட்டிருக்கோம் இல்லை செயின், அந்த செயின்லேருந்து மேலே இருக்கிற செயினுக்கு போட போகிறோம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும், கரெக்டாக அந்த ஷேப் மாறாமல் உங்களுக்கு வந்துடும். போடும்போது த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், மேலே இருக்கிற செயினில் போடுறேன். ரொம்ப சூப்பராக அழகாக ஜர்தோசி லுக்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நமக்கு ஃபில்லிங் ஆகிறதும் கூட ரொம்ப குயிக்காக ஃபில் ஆகிடும். ஓவர்லேப் ஆகாமல் மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓவர்லேப்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று த்ரெட் வந்து விழுந்துடாமல். இதே போல் க்ராஸாக ஷேப் மட்டும் மாறாமல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 5 minutes தான் இந்த ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். போல் எட்ஜஸ் வரைக்கும் லாஸ்ட் டிப் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ஸ்டிச்சஸ் போட முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அந்த ரோப் பேசிக்காக வச்சுருந்த நம்ம அந்த பைப்பிங் கார்டு தெரியாத மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில்
உங்களுக்கு எம்போஸ்டு பார்ட் நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸு த்ரெட்டை பைப்பிங் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா எம்போஸ்டாக தெரியும். எப்பயுமே லோட் ஸ்டிச்சஸ் ஷுட் நாட் பி இன் பிக் பிளேசஸ் அப்படின்னு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ரொம்ப பெரிய பிளேசஸில் லோட் ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த இடங்களில் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இந்த த்ரெட்டை வச்சு இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஜர்தோசி ஒர்க் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் போட்டுட்டு அவுட்லைன் அந்த செயினை கால்குலேட் பண்ணியே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஷேப்லேருந்து ஷார்ப்னஸ்லேருந்து எதுவுமே லைட்டாக கூட வேரி ஆகாமல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கீழே வந்து திருப்பிட்டு நீங்கள் எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னும் ஹைலைட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுற்றிலும் வந்து நீங்கள் பீட் அவுட்லைன் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சஸ். ஸோ ரொம்ப அழகான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான, ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஒர்க்கு கூட. ஆரி ஒர்க்கு தெரியலை அப்படின்னு இனிமேல் யாருமே வருத்தப்பட வேண்டாம். இந்த த்ரெட்டை வச்சு ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்துட்டே இருக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் அதாவது தேவையான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் சூப்பரான கிராண்டான பிரைடல் ப்ளவுசஸ் டிசைன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.